நண்பர்களே, ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு. ஓட்டு போடணும்ல, என்ன ரொம்ப தூரம் தள்ளி போட்டாங்களோ? தேர்தல் முதல் கட்ட தேர்தலை ஏப்ரல் 9 நடக்குது. எங்கன்னா பாண்டிச்சேரி, கேரளா, அஸ்ஸாம். அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு, 2 வாரம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தேர்தல் நடக்குது. அது ஆக்சுவலா 2வது கட்டம். தமிழ்நாட்டுக்கு தேர்தல் தேதி இன்னைக்கு இருந்து அறிவிச்சு பார்க்க போனா அதுல ஒரு 23, இதுல ஒரு 15 பார்க்க 38 நாள் இருக்கு. ஏன் அவ்வளவு நாள் கொடுத்தாங்க? முதல்ல வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு இன்னும் 14 நாள் இருக்குங்க. என்ன காரணம்? இது யாராவதுக்கு சாதகமா இருக்குமோ? எப்படி திமுகவுக்கு சாதகமா இருக்கும்? திமுக நேத்து வரைக்கும், இன்னைக்கு காலையில் வரைக்கும் பார்த்தோம்னா பேப்பர்ல தன்னுடைய சாதனைகளை அரசு செலவுல சும்மா அச்சடிச்சு வேலை வேலை பார்த்துருச்சு இல்லையா? பயங்கரமா போயிருச்சு இல்ல? எல்லா அரசாங்கங்களும் அப்படிதான். ஆனா இனிமேல் சொந்த காசுல தான் விளம்பரம் பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய அளவுகள் லிஸ்ட் வச்சிருக்காங்க. அது உடனுக்குடனே நிறைய பண்ண முடியாது. தேர்தல் சமயத்துல கொஞ்சம் பண்ணுவாங்க, சோசியல் மீடியால பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் கணக்கு காட்டணும். அதே மாதிரி ஏன் எத்தனை நாள் யாருக்கு சாதகமா இருக்கும்? இன்னும் அதிமுக அணியில முழுக்க முழுக்க யார் யார் வர போறாங்கன்னு முடிவாகல. விஜய வலை போட்டு தேடுறாங்க. எப்படி கூப்பிட்டு உள்ள வந்தனும் பாக்குறாங்க பாஜக. டெல்லிக்கு அவரு சிபிஐ விசாரணைக்கு போனவர் அங்கேயே ஒரு நாள் இருக்கிறார், 2 நாள் விசாரணை. அது கூட நடுவில் கூட பிஜேபி காரங்க போனை போட்டு பேசுவாங்க அப்படிலாம் தெரியுது. ஆனா எத்தனை போனை போட்டு பேசினாலும் அவரு மசீர மாதிரி தெரியலையாம. இல்லைன்னா இந்த தடவை வேண்டாம் ப்ரோ, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் ப்ரோ, தனியா போனாதான் ப்ரோ அப்படிலாம் சொல்றாங்களாம். ஏங்க கஷ்டப்படுறீங்க, கூட வாங்க. இப்படி எல்லாம் கூட நடந்துட்டு இருக்கான். இருந்தாலும் விஜய் விட்டு கொடுக்க மாட்டாருன்னு தெரியுது. ஆனா சொல்ல முடியாதுங்க. அரசியல்ல எது வேணாலும் சாதகம் இல்ல, சாத்தியம் தானே. என்னாச்சு 96 தேர்தல்ல உங்களுக்கு நல்லா தெரியும். கடைசியில வேட்புமனு தாக்கல் செய்யற சமயத்துல தானே கூட்டணி அமைஞ்சது திமுக தமிழ் மாநில காங்கிரஸ். அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் வேற கொடுத்தாரு. அது பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி ஏதாவது க்ளோஸா நடக்குமோ, நடக்க வாய்ப்பு இருக்கோ, அதுவும் கூட சாதக மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நேத்து வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் திமுக தன்னுடைய சாதனை பட்டியல போட்டு அச்சடிச்சு அனுப்பிச்சிருச்சுல்ல. இன்னும் ஒரு 38 நாள் விட்டோம் அப்படின்னா மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். ஆனா நல்லா வேகமா தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்களா, தன்னுடைய ஆட்சி மன்ற குழுவை மாத்திட்டாரு, தேர்தல் பிரச்சார குழுவை மாத்திட்டாரு, தொகுதி பங்கீட்டு குழுவை மாற்றி அமைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்க போனா ரொம்ப வேகமா தான் இருக்கிறாரு அப்படி நல்லாவே தெரியுது. ஆனா திமுகவும் ஏற்கனவே எல்லாம் பயங்கரமா தீர்மானிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் தொகுதி பங்கிட முடியலைங்க. இடதுசாரிகள் இறுக்கி பிடிக்கிறாங்க, தாங்கள் யார் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளும் விட்டு கொடுப்பாங்க மாதிரி தெரியல. என்னதான் விஜய் பக்கம் போக மாட்டாங்கன்னு நினைச்சாலும் கூட போக மாட்டாங்கிறது என்ன உறுதிங்க. ஆகையில சொல்லி கொடுக்கறவங்க 2 பக்கம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னா விஜய் தன் பக்கம் வாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாங்க, வந்தான்னு அப்படியே திமுக காணாம அடிச்சிடலாம். அப்போ அதுவும் முடியல, விஜய் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படியே இணக்கமா சொல்லிடுறாரு, இல்லைங்க இந்த தடவை முடியாதுங்க, அடுத்த தடவை பார்க்கலாங்க, இந்த தடவை பஸ்ல தனியாவே போறேங்க அப்படின்னு விஜய் சொல்லும் பொழுது ஏன் இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காதுல ஓதக்கூடாது, ஏங்க விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கத்தரி போட்டாங்கன்னு வைங்க. இல்ல நமக்கு கிடைக்கிறது 4 சீட்டு, விஜய் பக்கம் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா கொஞ்ச நெஞ்சமாவது திமுக சேதாரம் இருக்கும்ல. இப்படியும் திட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறது மிக ஒரு கடுமையான ஒரு களங்க. அதுல ஒரு முனையில தாக்குதல் நடக்காது, பல முனைகள்ல வரும். கூட இருக்கிறனே முனையை காமிச்சிருவான். இதெல்லாம் நடக்கும். ஆகையால இதெல்லாம் சேர்த்து நடந்து திமுக கூட்டணியில குழப்பம் விளைவிக்கவும் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் கூட கடந்த முறை கொடுத்த 6 சீட்டாவது கொடுங்க அப்படின்னு சொன்னா சரி வச்சுட்டு போங்க அப்படின்னு திமுக சொல்லிடும் வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு நிறைய வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு சமீபத்துல நடந்த கருத்து கணிப்புல சொல்லப்பட்டது. இவங்க திமுகவுக்கு சாதகமா இருக்காங்களோ அப்படின்னு கூட வதந்திகள் வருது. என்னன்னா விஜய்க்கு நல்லா பூஸ்ட் பண்ணி விடுறது, உங்களுக்கு 25%, 27% அப்படின்னா அவர் தனியாவே போக திட்டம் போடுவார்ல, அவர் அதிமுக பக்கம் போக மாட்டார்ல, அதுவும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்படி ஒன்றும் யாரும் ஏமாந்துட மாட்டாங்க. விஜய் கட்சிக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்ததுனால விஜய் கொஞ்சம் ஃப்ரீயா பல இடங்கள்ல சுற்றுப்பயணம் போக வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கணிசமான ஓட்டு ஜெயிப்பாருன்னு எதிர்பார்க்கிறாரு. ஆக தனியா போலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு 4 முனை போட்டி வரும். அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். ஆனா 38 நாள் தேர்தலுக்கு இருக்கிறதுனால, வாக்குப்பதிவுக்கு சொல்றேன், இருக்கிறதுனால மக்கள் மனசுல பல சிந்தனைகள் வரும் இல்ல, குழப்பங்கள் கூட வரும். ஒரே கட்சிக்கு போறதா வேண்டாமா? ஏன்னா இந்த தேர்தல முதல் முறை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் இருக்காங்களாம். 2.5 lakhs இருக்காங்க. இவங்கள பெரும்பாலானவர்கள் நம்ம நல்லா தெரியும், அச்சமூட்டுகிற ஜென்சி
12.5 லட்சங்க. அவங்க அந்த 12 லட்சத்துல கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேர், நம்பர் சொல்லிட்டேன் 7.5 லட்சம், எனக்கு 7 லட்சம் 8 லட்சம் பேர். இந்த ஜென்சில என்ன முடிவு பண்ணுவாங்கன்னே தெரியல. ஏன்னா பல தேர்தல்கள்ல அந்த 3 லட்சம் 4 லட்சம் எல்லாம் அப்படியே வாக்கு வெற்றியை பாதிச்சிருதுங்க. யார் ஆட்சிக்கு வரணுங்கிறதை முடிவு பண்ற மாதிரி இருக்கு. மறுக்க முடியாதுங்க. இவங்க அவங்களுக்கு ஓட்டு போட வச்சிருவாங்க, அவங்க இவங்களுக்கு போட்ட வச்சிருவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இருல 38 நாள் மிக முக்கியமான நாள். திமுகவும் பல அம்சங்களை கொடுக்கும். ஏன்னா பல இடங்கள்ல அவங்க தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் தெளிவான தமிழ்ல சொல்லதா இருந்தா உஷார் பண்ணி வச்சிருக்காங்க. போக வேண்டிய விஷயங்கள்லாம் போய் சேர்ந்திருக்கு. அண்ணா திமுக இல்ல, அவங்களும் கணிசமான கட்சி, 30 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. எல்லா இடத்தையும் செம்மையா ரூட்டு போட்டாங்க. அவங்களும் ரொம்ப தயாரா தான் இருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா, இந்த பிஜேபி தான் அதிமுகவை பயமுறுத்திட்டே இருக்கு. ஆட்சிக்கு வரமாட்டீங்க, ஆட்சிக்கு வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பயமுறுத்திட்டே இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப உறுதியா இருக்கிறார். என்னன்னா பிஜேபி விஜய் வரணுங்குது, எடப்பாடி வேண்டாம்னு சொல்றாரு. கூட்டணிக்கு ஒருத்தர் வர்றாருன்னா வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? எடப்பாடி அந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறார், கூட்டணி வேண்டாம். ஏன்னா வந்தாங்க அப்படின்னா அவரு சீட்டை அமித்ஷா குறைக்க சொல்லிடுவாரு. அதனால வேண்டாம் நினைக்கிறாரு. ஆனா எப்படி ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஆசையில தான் இருக்கிறாரு. கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி தெரியுது. ஆனா திமுகவும் அப்படி இல்லை. நினைச்ச மாதிரி ஈஸி விக்டரி இருக்காதோ அப்படின்னு திமுகவுக்கு இப்போ எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. வருகின்ற கருத்து கணிப்புகளை முழுக்க பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னதான் திமுக சொல்லி கொடுத்து அந்த முன்னாள் மாணவர்கள், லைலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் செய்து இருந்தாலும் திமுக 23%, 24% இப்படியா போடுவாங்க? போட மாட்டாங்கல்ல. ஏதோ ஒரு உண்மை இது இருக்க வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு ஒரு வளமான ஒரு ஆதரவு இருக்கு. அது இன்னும் ஒரு 38 நாளில் எப்படி இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்கிறது இருக்கு. தமிழ்நாட்டு தேர்தலை கொஞ்சம் தள்ளி போட்டதை வைத்து பார்க்கும் பொழுது அது பார்த்தா அது என்ன கவன ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு ஓரளவு தெரியுது. ஏன்னா நிறைய நேரம் இருக்கு, விஜய்க்கு நிறைய நேரம் பிரச்சாரம் பண்றதுக்கு இருக்கு. இது அவருக்கு சாதகமா போகும். ஏன்னா பிரச்சாரம் பண்றதுக்கான நேரம் இருக்கிறது சாதகமா போகும்னு சொல்றேன். ஆனா திமுகவுக்கு ஏற்கனவே ரொம்ப பலமா இருக்காங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கணிசமான தொகுதிகளை போட்டினுங்கிறதுனால இந்த பிரச்சார பயணத்தை அவங்க ரொம்ப தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் கடந்த தேர்தல் மாதிரி இருக்காது. இன்னும் கூட சூடா இருக்கும். இன்னும் கூட பெரிய அளவுக்கான க்ளோஸ்லி ஃபாட் எலெக்ஷன்ஸா இருக்கும். அந்த வாக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாலேயே என்னென்ன நடக்குங்கிறது தெரியாது. அடுத்த 4 நாள் பாருங்களேன். விஜய் பாஜக பக்கம் போவாரா? இடதுசாரிகள் திமுக அணியிலே இருப்பாங்களா? விடுதலை சிறுத்தைகள் கடைசியில தன்னுடைய ஆழமான ஆசையான தாவேக்காவுக்கு போயிடுவாங்களா? இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது சட்டப்பேரவை தேர்தல் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களா? சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி பெரியவர் ராமதாஸ், அவரு சசிகலாவோட கூட்டணி அமைப்பாருங்கிற மாதிரி தெரியுது. அது ஒரு மெகா கூட்டணி இருக்கும் மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா கட்சி பேரை ரொம்ப பெருசா வச்சிருக்காங்க. அவங்க கணிசமா நடங்க பாதிப்பாங்க. முக்கியமாக அதிமுக பாமக விட்ட கணிசமா பறிப்பாங்கிற மாதிரி தெரியுது. இதனால இந்த தேர்தல் அடுத்து இருக்கின்ற 38 நாட்கள் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏப்ரல் 23 மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.